Hello friends, welcome back to Caliber English. In this lesson, we are going to learn 12 daily use sentences. Let's learn them happily. Now come, let's get started. முதல்ல அந்த காரை முந்து அது ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு முன்னாடி போகிற கார் ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னா நமக்கு வந்து பொறுமை இருக்காது இல்லையா? ஸோ அந்த காரை ஓவர்டேக் பண்ணு, அந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஓவர்டேக் த கார், இட்ஸ் டூ ஸ்லோ. ஓவர்டேக் த கார், இட்ஸ் டூ ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். வளைவில் முந்தாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ஓவர்டேக் ஆன் அ பெண்ட். டோன்ட் ஓவர்டேக் ஆன் அ பெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவள் பொய் சொல்கிறதையே வழக்கமாக வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் அ ஹபிச்சுவல் லாயர். ஷீ இஸ் அ ஹபிச்சுவல் லாயர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஹீ இஸ் அ ஹபிச்சுவல் ட்ரிங்கர். ஹீ இஸ் அ ஹபிச்சுவல் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லலாம். சாவியை கதவுலையே வை அப்படின்னு சொல்லுவோம். சாவியை கதவுலையே வை அப்படின்றது இங்கிலீஷில் லீவ் த கீ ஆன் த டோர். லீவ் த கீ ஆன் த டோர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சாவியை பூட்லேயே விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாவியை பூட்லேயே விடு அப்படின்னுவோம். அது இங்கிலீஷில் லீவ் த கீ இன் த லாக். லீவ் த கீ இன் த லாக் அப்படின்னு சொல்லலாம். அடுப்பை குறைந்த சூட்டில் வை அப்படின்னு சொல்லுவோம். செட் தி அவன் டு அ லோ ஹீட். செட் தி அவன் டு அ லோ ஹீட் அப்படின்னு சொல்லலாம். அடுப்பை அதிக சூட்டில் வை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் செட் தி அவன் டு அ ஹை ஹீட். செட் தி அவன் டு அ ஹை ஹீட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அடுப்பை மிதமான சூட்டில் வை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் செட் தி அவன் டு அ மாடரேட் ஹீட். செட் தி அவன் டு அ மாடரேட் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் தீங்கு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் நெவர் டூ எனி ஒன் ஹார்ம். நெவர் டூ எனி ஒன் ஹார்ம் அப்படின்னு சொல்லலாம். தோலில் மிளகா பொடியெலாம் பட்டுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? என் தோல் எரியுது அப்படின்னு சொல்லுவோம். என் தோல் எரியுதுன்றத மை ஸ்கின் இஸ் பேர்னிங். மை ஸ்கின் இஸ் பேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மை ஸ்கின் இஸ் ஸ்டிங்கிங். மை ஸ்கின் இஸ் ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம கடுமையான வார்த்தைகளால் மற்றவங்களை திட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம மனம் வருந்தும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய கடுமையான வார்த்தைகளுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ ரிக்ரெட் மை ஹார்ஷ் வேர்ட்ஸ். ஐ ரிக்ரெட் மை ஹார்ஷ் வேர்ட்ஸ் அப்படி சொல்லலாம். தயவுசெய்து எனக்காக ஒரு சீட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். அல்லது தயவுசெய்து எனக்காக ஒரு சீட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ப்ளீஸ் கீப் அ சீட் ஃபார் மீ. ப்ளீஸ் கீப் அ சீட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கீப் மீ அ சீட். ப்ளீஸ் கீப் மீ அ சீட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் ரிசர்வ் அ சீட் ஃபார் மீ. ப்ளீஸ் ரிசர்வ் அ சீட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்டனில் புல் இருக்கும் அல்லது லான்லாம் இருக்கும். ஸோ அந்த லான் மேலே நடக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? புல் மேலே நடக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் வாக் ஆன் த கிராஸ். டோன்ட் வாக் ஆன் த கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கீப் ஆஃப் த கிராஸ். கீப் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரோட்லலாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்லாம் போகும், வேகமாக போகும். அப்படி போகும்போது நல்ல வேளை அந்த கார் வந்து நம்மளை ஹிட் பண்ணியிருக்காது. ஆனால் அந்த காருக்கும் நமக்குமான அந்த தொலைவு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 இன்ச் 2 இன்ச்சஸ் தான் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் 1 இன்ச்சில் சாவுலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் 1 இன்ச்சில் மரணத்திலிருந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ எஸ்கேப்ட் டெத் பை அன் இன்ச். ஐ எஸ்கேப்ட் டெத் பை அன் இன்ச் அப்படின்னு சொல்லலாம். தலையை முன்னாடி சாய் அப்படின்னு சொல்லுவோம். தலையை முன்னாடி சாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் bend your head forward. Bend your head forward அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. Hope you enjoyed this lesson. If so, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.